அப்போ இந்த போவாஸ் என் மேல போர்வையை போட்டபடினால நான் யாருடைய சந்ததிக்குள்ள வந்துட்டேன்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள வந்துட்டேன். நான் இதுவரைக்கும் தரித்திரனா இருந்தேன். ஏன்னா திரும்ப சொல்றேன், இதுவரைக்கும் நான் எப்படி இருந்தேன்? தரித்திரனா இருந்தேன். ஆனா இப்ப இந்த போர்வை என் மேல வந்தபடினாலே ஆபிரகாமுடைய வம்சத்தினுடைய அட்டவணையில, அது ஆபிரகாமுடைய சந்ததியில, நீங்க வேதத்தை வாசிங்கன்னா மத்தேயுல வாசிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு அப்படின்னு வாசிக்கிற பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படியே வர 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 யாரு வந்துட்டா? ரூத்து வந்துட்டா. இயேசு கிறிஸ்துனுடைய, அதாவது எப்படி சொன்னானா, ரூத் இப்ப யாருன்னா இயேசு கிறிஸ்துனுடைய பாட்டி. அந்த வம்ச வழியிலே ஆமென் என்று சொல்லாம ஆபிரகாமுடைய வம்ச வழியில வந்துட்டா. அல்லது ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதம் இப்ப யார் மேல வந்துருச்சு? யார் மேல வந்துருச்சு? ரூத்து மேல வந்துச்சு. இப்ப நான் என் மேல போர்வு வந்தபடினாலே இப்ப ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னையும் உடைய சீமானா இருந்தது போல இன்றைக்கு கர்த்தர் அந்த ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதம் ரிலீஸ் பண்ணுவ என் மேல வருது. ஆபிரகாமுக்கு உண்டான என் மேல போவாசின் போர்வை வந்தபடினாலே, ஏசப்பா போர்வை வந்தபடினாலே இனி நான் தரித்திரத்துல இல்ல, இனி நான் தரித்திரத்துல இல்ல, இனி நான் தரித்திரத்துல இல்ல, இனி நான் தரித்திரத்துல இல்ல, இனி நான் தரித்திரத்துல இல்ல. ஏனெனில் ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்து மூலமா என் மேல வருது. தரித்திரமாய் சபிக்கப்பட்டவளாய் இருந்த இந்த ரூத்து இப்போ போவாஸ் வயலுக்கு வந்து போவாசின் போர்வை அவ மேல வந்தபடினாலே ஆபிரகாமுக்கு உண்டான, இப்படி சொல்லாமே, ஆபிரகாமுடைய நிலம் அல்லது அந்த வம்ச வழியில வந்த நிலம் அங்க இருந்தது. இப்ப ரூத்து மோவாப்புக்குள்ள இருந்து இங்க வந்தபடினாலே ஆபிரகாமுடைய வம்ச வழியில வந்த அந்த நிலத்துக்கு அவள் சொந்தக்காரியாய் மாறிவிட்டாள்.